ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு காரசாரமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பெரிய நெல்லிக்காவும் பச்சை மிளகாவும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெல்லிக்காவும் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் நல்லா பிடிக்கும்னாக்கா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போது அது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த கடுகு வெடிக்கிறது தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போது எனக்கு கடுகு வெந்தயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த நெல்லிக்காவும் மிளகாவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக வந்துடும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் நம்ம இன்றைக்கி ஊறுகாய் செய்ய போகிறோம். அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நான் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பவுடர் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும், லைஃப் டைம் கெட்டு போகாது. இப்போது இதை நீங்கள் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காவையும் பச்சை மிளகாவும் நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால அந்த எண்ணெயில் லேசாக வதக்குனா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் அந்த காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இது நம்ம சேர்க்குறதுனால அந்த காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம், இல்லை ஈவன் நீங்கள் குழம்பு சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 6 மந்த் வரையும் கூட வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெய். அதனால் உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும். ஒரு சூப்பரான காரசாரமான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.